இன்று நாம் பார்க்கும் குறள் 146. பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் ஈகவாவாம் இல்லிரப்பான் கண். சாலமன் பாப்பையா உரை. அடுத்தவன் மனைவியிடம் வரம்பு கடந்து செல்பவனை விட்டு பகை, பாவம், பயம், பழி என்ற நான்கும் விலகமாட்டா. திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் கூறுவது, பிறர் மனைவியை நோக்கும் ஒருவன் 4 பெரும் துன்பங்களையும் தவிர்க்க முடியாது. பகை, அந்த குடும்பத்தாரிடமிருந்து வரும் பகைமை. பாவம், செய்யும் ஒழுக்கக்கேட்டின் காரணமாக சேரும் தீய பலன் அச்சம். இதை யாராவது கண்டுபிடிப்பார்களோ என்ற இடையறாத பயம் பழி. சமூகத்தில் நிலைத்திருக்கும் அவமானம் ஒருவன் தவறான ஆசைக்காக வரம்பு மீறினால். இந்த 4 துன்பங்களும் வாழ்நாள் முழுவதும் அவனை பின்தொடரும் என வள்ளுவர் எச்சரிக்கிறார். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, பிறர் மனைவியை நாடுவது என்பது மனித வாழ்க்கையில் மிகப் பெரிய பிழை. அந்த ஒரு தவறான செயல் மனிதனைச் சுற்றி பகைவர்களையும் மனக்குற்றத்தையும் நெஞ்சை உலைக்கும் பயத்தையும் வாழ்நாள் முழுதும் அழியாத பழியையும் உருவாக்கும். அதனால் உண்மையான பெரியோர் மனத்தில் தோன்றும் தவறான ஆசை கூட தமக்கு அழிவைத் தரும் என்பதை உணர்ந்து அதில் சிக்காமல் தங்களைக் காத்துக் கொள்வார்கள்.